களனில் வர சீமானுக்கு எதிராக இல்லை, சீமானுக்கு ஆதரவாக தான் இருக்குது. பெருசாக சீமானை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு டோன் இல்லை. ஏன்னா எதிர்கட்சி தானே அவர், எதிர்க்கும் பவரை சுவைக்காத ஒரு நபர். பட் பவரில் இருந்த மாங்குடி இருக்கிற மாங்குடி மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. இன்னொன்று பெருசாக தூக்கி எதுவும் பெருசாக அவர் செய்யலைங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதனாலே காங்கிரஸுக்கு மேலே மக்கள் அதிருப்தி இருக்குது. திமுக காரங்களுக்கு காங்கிரஸ் கட்சி மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. இது காங்கிரஸுக்கு தெரியும். ஐயையோ இவங்களை விட்டு நம்ம வேலை செய்ய ஆள் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தெரியும். இதை விட இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சீமான குறி வச்சு தான் விஜய் அங்கே போனார். அது உண்மைதான், ஏற்றுக்கிறேன். உண்மைதான். அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே போய் பேசினாரா விஜய்? இல்லை. ஏன் பேசல? அதான் டைம் முடிஞ்சிச்சுன்னாரு சார். சீமானை தாண்டி பேசிடுவீங்க நீங்கள். அதான் அங்கே பேசாமல் வேற எங்கேயாச்சும் போய் பேசுவார். அங்கே போய் காரோட்டி பணம் சொல்லுவார். அப்புறம் வேற எங்கேயாச்சும் போயிட்டு வேற எங்கேயாச்சும் பணம் சொல்லுவாங்க. மக்கள் இருக்கிறான் பேசலை, ஆய் காமிச்சு போவீங்க, ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க. கால குடும்பங்க. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் விஜய் கட்சியினரை விட சீமானுக்கு ஒரு பிரபலமான ஒரு ஃபேஸ் வேல்யூ உருவாயிருக்குதுன்னு நான் பார்க்குறேன். காரைக்குடியில் சீமான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னொன்று சொல்கிறேங்க, சீமானும் ஜெயிச்சு உள்ளே போகணும், விஜய் ஜெயிச்சு உள்ளே போகணும். எதனால சார்? மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு யார் உண்மையான மக்கள் தலைவன், எல்லா பன்முகங்கள் உள்ள இருக்கணும். இருந்து அப்புறம் மக்கள் ஜட்ஜ் பண்ணணும். எப்பா இவங்க ஒருத்தர் இல்லைப்பா, இவர் போனது இவர் ஒருத்தர் இல்லை, அடுத்த வாட்டி ஓட்ட கொடுக்க முடியாது, மக்கள் முடிவு பண்ணணும். அங்கே பாருங்க, எல்லாமே வேற வேற சின்னம். கை சின்னம், குக்கரு, கலப்பையோட விவசாயி, விசில். இப்போ கலப்பையோட விவசாயி சீமானை பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இடத்துல எதிர்ப்பு பெருசாக இல்லை. ஏன்னா புதிய ஆள். மற்றவங்களை விட எங்கே சீமான் ஃப்ரண்ட்டில் நிற்கிறாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்னங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லீடர் மெட்டீரியலாக முன்னாடி நிற்கிறார். மற்ற யாரும் கட்சி தலைவர்கள் கிடையாது, கட்சி வேட்பாளர்கள். இவர் யாரு? கட்சியின் தலைவர். நம்ம தொகுதிக்கு ஒரு கட்சியின் தலைவர் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு, மதிப்பு கொடுப்போம். நம்ம அவர் வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். இன்னொன்று, மக்கள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பெருசாக டாக்ஸிக்லாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டுவா, காருக்குள்ள எந்த அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் உதவியாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சரண். சார், சீமான் அவர்கள் காரைக்குடியில் போதிட போகிறாரு அறிவிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஊடகத்து சார்பாக அங்கே கள ஆய்வுக்கெல்லாம் போயிருந்தீங்க. கள நிலவரம் காரைக்குடியில் எப்படி இருக்குது? சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு சாதகமான களமாக அமைஞ்சிருக்கு? இல்லை, கள நிலவரம் சீமானுக்கு எதிராக இல்லை, சீமானுக்கு ஆதரவாக தான் இருக்குது. பெருசாக சீமானை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு டோன் இல்லை. ஏன்னா எதிர்கட்சி தானே அவர், எதிர்க்கும் பவரை சுவைக்காத ஒரு நபர். பட் பவரில் இருந்த மாங்குடி இருக்கிற மாங்குடி மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. அவர் எலைட்டு பார்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்கிற விமர்சனம் அவர் மேலே இருக்குது. இன்னொன்று, பெருசாக தூக்கி எதுவும் பெருசாக அவர் செய்யலைங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அதனாலே காங்கிரஸுக்கு மேலே மக்கள் அதிருப்தி இருக்குது. இதை விட இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு திமுக சைடு போய் விசாரித்தோம். திமுக சைடு இந்த முறை சீட்டு கேட்டிருக்காங்க. காரைக்குடி கொடுத்துருங்க, வேண்டாம் சிதம்பரம் கேட்டுக்கிட்டு இந்த தொகுதியை காங்கிரஸ் கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவர் உள்ள போந்து காரைக்குடி எங்களுதாங்கன்னு கேட்டதுனால, ஏன்னா காரைக்குடி தானே வெளியில் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. இப்போ சிதம்பரம் இருக்காருன்னா சிதம்பரத்தை தாண்டி பிரச்சாரம் பண்ணுவாரா? வெளியே போக மாட்டார். அவர் உள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பார். ஆனால் அங்கேயே பிரச்சாரம் பண்ணிக்கலான்றதுனால காரைக்குடியை கேட்டாங்க, காரைக்குடி கொடுத்துட்டாங்க. இது திமுக காரங்களுக்கு பிடிக்கல. ஏங்க, நாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி எல்லா வேலையும் பண்ணுவோம், இந்த காங்கிரஸ்காரங்க சும்மா சீட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு திமுக காரங்களுக்கு காங்கிரஸ் கட்சி மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. இது காங்கிரஸுக்கு தெரியும். ஐயையோ இவங்களை விட்டு நம்ம வேலை செய்ய ஆள் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சரி பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இது கிரவுண்ட் லெவலில் அங்கே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்குது காங்கிரஸ் மத்தியிலையும் திமுக மத்தியிலையும். ரெண்டாவது கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, நான் யாரை சொல்லுவேன்னா, தேர்வுகி பாண்டியை சொல்லுவேன். அமமுக சார்பாக நிற்கிறாரு, குக்கர் சின்னம் நிற்குது. அமமுக சார்பாக நிற்கக்கூடிய அவர் ஒரு ஃபெமிலியரான ஆள். பட் சின்னங்கிறது ஒரு சின்ன ட்ராபேக். ரெட்டலை நின்னா அது வேறு. இப்போ அங்கே பாருங்கள், எல்லாமே வேறு வேறு சின்னம். கை சின்னம், குக்கரு, கலப்பையோட விவசாயி, விசில். இப்போ கலப்பையோட விவசாயி சீமானை பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இடத்துல எதிர்ப்பு பெருசாக இல்லை. ஏன்னா புதிய ஆள். மற்றவங்களை விட எங்கே சீமான் ஃப்ரண்ட்டில் நிற்கிறாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. என்னங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, லீடர் மெட்டீரியலாக முன்னாடி நிற்கிறார்.
மற்ற யாரும் கட்சி தலைவர்கள் கிடையாது, கட்சி வேட்பாளர்கள். இவர் யாரு? கட்சியின் தலைவர். நம்ம தொகுதிக்கு ஒரு கட்சியின் தலைவர் ரெப்ரசன்ட் பண்றாரு, மதிப்பு கொடுப்போம், நம்ம அவர் வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். இன்னொன்று, மக்கள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் பெருசாக டாக்ஸிக்லாம் கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டுவா, காரைக்குடியில் எந்த சாதியும் பெரும்பான்மை கிடையாது. அது நிறைய பேருக்கு விஷயம் தெரியல. அவன் போன பிறகு தான் நமக்கு வந்து அதை பார்க்கும்போது தெரியுது, எந்த சாதிக்கும் பெரும்பான்மை இல்லை காரைக்குடியில். குலத்தோர் அதிகமாக இருக்காங்க? கிடையாது. குலத்தோரும் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்த சாதி தான் பெரும்பான்மை, ஒரு சாதியும் கிடையாது. வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய. ஆமாம். ஸோ எல்லாரும் கலந்து இருந்தாதான் இது. ஸோ கேஸ்ட் அடிப்படையில் கூட சீமான் வரலாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தான் நான் பார்க்குறேன். அண்ட் டிவிகே பிரபு இருக்கிறாரு, அவர் ஓராண்டு முன்னாடி வேலையில் ஆரம்பிச்சிட்டாருங்கிறது உண்மைதான், இன்னும் அண்டர்ஸ்டிமேட் நம்ம பண்ணல. விஜய்க்கு ஒரு இது இருக்குது. பட் என்ன ஒன்றுனா, விஜயோட செயல்பாடுகள் தானே அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணணும். விஜய் செயல்பாடுகள் தானே அல்டிமேட்டாக இருக்க போது. ஆனால் இந்த தம்பி ரீல்ஸில் ரொம்ப மன்னிக்கணும், அந்த டாக்டர் ரீல்ஸில் டென்டல் டாக்டர், பல் மருத்துவர் டென்டல் டாக்டர் பிரபு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் ரொம்ப கவனம் செலுத்துறாரு, இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் கவனம் செலுத்துறாரு அப்படிங்கிறது அவர் மேலே இருக்குது. அதுதான் பெருசாக ட்ரை பண்ணுறாரு. பாசிட்டிவாக இருக்குன்றீங்களா நெகட்டிவாக இருக்கு? இல்லை, அதில் மட்டும்தான் அவர் பாசிட்டிவாக இருக்காருங்கிற. கிரவுண்டில் வேலை பார்க்கணும்ல, களத்தில் போய் இறங்கணும்ல, அந்த வேலை செய்யணும்ல. என்னன்னு கேட்பாங்க, நமக்கு என்னப்பா பண்ண போகிறோம் வந்துன்னு கேட்பாங்க. அவருக்கு ஒரு காங்கிரஸோட ஒரு ஏற்கனவே ஒரு கூட்டணி இருந்திருக்குது, பாசதமத்தை வச்சுலாம் கட்சி நடத்திருக்கிறாரு. அவர் இந்த கடைகள் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் டிவிக்கு பிரபு வந்து ஒரு ஒரு வாக்கை வாங்குவார் வச்சுப்போம். ஆனால் இப்படிலாம் வாக்கு பிரியும் போது அது சீமானுக்கு சாதகமாக இருக்கலாம். குறிப்பாக சார், இப்போது காரைக்குடியில் சீமான் நிற்கும் போது சொன்ன ஒரு விஷயம் வந்து, அங்கே வந்து பிரபு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சீமானாக ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு கத்துக்கடையை அவிட்டு வேலையில் கார்த்திக் சிதம்பரம் அவருடைய பேச்சாக இருக்கட்டும், சீமானை குறிப்பிட்டு அவர் விமர்சனம் பண்ணுறாரு. எந்த குறிப்பிட்ட தொகுதியை பார்த்து போகாத விஜய் வந்து காரைக்குடியை முக்கியத்துவம் வாய்த்து போகிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீமான் அவர்கள் வெயிட்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறத ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சீமான குறி வச்சு தான் விஜய் அங்கே போனார். அது உண்மைதான், ஏற்றுக்கிறேன். உண்மைதான். அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இன்னொரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே போய் பேசினாரா விஜய்? இல்லை. ஏன் பேசல? அதான் டைம் முடிஞ்சிச்சுன்னாரு சார். சீமானை தாண்டி பேசிடுவீங்க நீங்கள். அதான் அங்கே பேசாமல் வேற எங்கேயாச்சும் போய் பேசுவார். அங்கே போய் காரோட்டி வணக்கம் சொல்லுவார். கன்னியாகுமரியில் போய் சொன்னார். அப்புறம் வேற எங்கேயாச்சும் போயிட்டு வேற எங்கேயாச்சும் வணக்கம் சொல்லுங்க. மக்கள் இருக்கிறான், பேசலை, ஆய் காமிச்சிட்டு போகிறீங்க, ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க. கால குடும்பங்க. இப்போ காரைக்குடியில் வந்து இது வரைக்கும் எங்கேயாச்சும் வேட்பாளரை பக்கத்தில் நிற்க அறிமுகப்படுத்திருக்கிறாங்க விஜய்? இல்லை. எவ்வளவு பெரிய ஆணவமான போக்குங்க அது. ஆணவத்தின் உச்சத்தில் ஆடுறாரு விஜய். ஏதாவது ஒரு கட்சி பாருங்க, ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, மேடையில் பேசுறாரு, 5 வேட்பாளர் நிற்பான். எடப்பாடி எடுத்துக்கோங்க, பக்கத்தில் நிற்பான், கையெடுத்து கும்பிட்டபடியே நிற்பான். சீமா எடுத்துக்கோங்க, பக்கத்தில் கொச்சை பிடிச்சி நிற்கிறாங்களா இல்லையா? ஆனா இருக்கட்டும், பெண்ணாங்க நிற்கிறாங்களா இல்லையா? மேட்டூர்ல பாருங்க, அந்த அவங்க அந்த அம்மா அழுதாங்க, வீரப்ப முன்னு. வெயில் மழை புயல் நிற்கிறாங்க பக்கத்தில், மேடையில் உட்கார வச்சுட்டு பேசுறாரா இல்லையா? உன்னுடைய வேட்பாளர் யாருங்கிறத கூட உன்னை அறிமுகப்படுத்தணும். அந்த அளவுக்கு நீங்க பயப்படுறீங்க, கட்சி நடத்துறீங்க. இந்த பிரபுங்கிறவரு விஜய் கூட ஏற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி ஒரு கார் போகுது, அந்த காரை தொங்கிக்கிட்டே போற. அப்படி அசிங்கமா இல்ல உங்களுக்குலாம்? இல்ல, அப்புறம் ஃபுட்பால் வச்சு ஏறுறாரு. அசிங்கமா இல்லைன்னு கேட்கிறேன். உன்னுடைய கட்சியின் வேட்பாளரை கூட உன் அருகில் நிற்க வைக்க உனக்கு பயமா இருக்குதுன்னா கட்சி நடத்தாதீங்க. எல்லாரும் கேட்டா அந்த ரீசனை சொல்றாங்க, ஐய் அவர் பெரிய ஆளா வந்துருவாருன்னு அவங்களுக்கு பயம்பா. ஓட்டு விழுந்தா விஜய் மூஞ்சுக்கு தான்ப்பா ஓட்டு விழணும். எதுக்கு விஜய் மூஞ்சுக்கு ஓட்டு போடணும்னு நான் கேட்பேன். என்னுடைய வேட்பாளர் யாரு? டிவிக்கேன்னு ஒரு கட்சி, என் வேட்பாளர் யாரு? அந்தந்த தொகுதியில யார் நிற்கிறாங்க எனக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? திமுகவில் தமிழர் தேசம் கட்சின்னு ஒரு பக்கா RSS, ஹார்ட்கோர் RSS வளர்க்கப்பட்ட ஒரு ஆளு. பேர் மறந்துட்டேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் பேர் மறந்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட சாதிக்காகவே கட்சி நடத்துறாரு அவர். அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதை விமர்சனம் பண்றீங்கல்ல, அதே விமர்சனம் உங்க கட்சியில் இல்லையா? ஜெகநாத் மிஸ்ரா யாரு? அப்பட்டமான சாதி வெறி பேச்சு ஓப்பனா பேசுறாரு. 24 மணி தெலுங்கு செட்டியாரா பெருமைன்றார். இன்னும் பல பேர் அடியால் படை, கூலிப்படை வச்சிருக்கிறவங்களாம் இருக்கிறான். சீட்டு கொடுத்துருக்கிறீங்க. இதெல்லாம் எங்கேருந்து வர்றது? அவன் எதுக்கு உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கிறான்? இதான் நீங்கள் நடக்கிற தூய அரசியலா? இப்படி தான் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணீங்களா வேட்பாளர்களை? இப்படி தான் பண்ணீங்களா நீங்கள்? நாளைக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் வேட்பாளர் நடந்துக்கிட்டு இருந்துச்சு தெரியுமா?
பேர் சொல்ல விரும்பல, தோழர்கள் சில பேர் பேசினாங்க. அவங்களுக்குலாம் சீட்டு இருக்குன்னு பேச அப்புறம் இல்லைன்ட்டாங்க. கட்சி தாவேக்கால இருக்கவங்க. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அங்கே இடத்துல பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, விஜய் செயல்பாடு தான் வந்து விஜய்க்கான டிவிக்கான ஓட்டு. அதனால் என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் விஜய் கட்சியினரை விட சீமானுக்கு ஒரு பிரபலமான ஒரு ஃபேஸ் வேல்யூ உருவாகிருக்குதுன்னு நான் பார்க்குறேன். காரைக்குடியில் சீமான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வந்து, நான் இன்னொன்று சொல்கிறேங்க, சீமானும் ஜெயிச்சு உள்ளே போகணும், விஜய் ஜெயிச்சு உள்ளே போகணும். எதனால சார்? மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கு யார் உண்மையான மக்கள் தலைவன், எல்லா பன்முகங்கள் உள்ள இருக்கணும். இருந்து அப்புறம் மக்கள் ஜட்ஜ் பண்ணணும். எப்பா இவங்க ஒருத்தர் இல்லைப்பா, இவர் போனது இவர் ஒருத்தர் இல்லை, அடுத்த வாட்டி ஓட்ட கொடுப்படுவது அப்படி மக்கள் முடிவு பண்ணணும். இதுக்காக சொல்கிறேன் நான். பட் சீமான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நான். காரைக்குடியில் சீமான் ஜெயிச்சு உள்ளே போகணும். அது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக சார், இப்போது போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக அமமுக தனித்தனியாக நிற்கும் போது ஈக்குவலான சதவீத வாக்குகளை வந்து பெற்றிருந்தாங்க. இப்போ திரும்பி அவங்க ஒன்றிணைஞ்சா அந்த வாக்குகளும் ஒன்றிணைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. ஒரு டஃப் இருந்தது. அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஃபெமிலியரிட்டி பேஸ் பண்ணி, ஒரு பிரபலத்தன்மையை பேஸ் பண்ணி பார்க்கும்போதும், ஆளுமைத்தன்மையை பேஸ் பண்ணி பார்க்கும்போதும், தலைவர் மெட்டீரியல்னு பார்க்கும்போதும் சீமான் ஒரு முன்னிலையில் நிற்கிறாரு. நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், பல காரணங்கள் இருக்குல்ல. இன்னொன்று முக்கியமான காரணம், அந்த தொகுதி கேஸ்ட் பேஸ்டாக பிரியல. புரியுது. இப்போ வல்லம்பர்னு ஒரு சமூகத்தில் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில, நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. இன்னும் சில சமூகங்களாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றாங்க வசிக்கிறாங்கன்னும் போது எல்லாருடைய ஓட்டு ஒருத்தருக்கே மட்டும் போகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கேள்வி முக்கெடுத்தோன்னு கேட்டிங்கல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா ஐயா மாங்குடி ஐயா வல்லம்பர்னு நினைக்கிறேன், இவர் அமமுக டிவிக்கெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரியும் அந்த ஓட்டு, பிரியும். இவருக்கு அந்த மாதிரிலாம் பெரிய வாய்ப்பே இல்லையே. இவர் கன்சால்டேட் தான், கேஷ் நியூட்ரல். இவர் ஆக்சுவலி தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, நம்மளால இவனும் வந்துடக்கூடாது, வேற நாள் வந்துட்டு போட்டோம், இயல்பா இருக்கிற குணம். பட் இந்த இடத்துல நான் அப்படி சொல்லலை. இந்த இடத்துல நான் வந்து சரியானதான் சொல்லுவேன். இந்த இடத்துல சாதியை கடந்து ஓட்டு போடுங்க, மதத்தை கடந்து ஓட்டு போடுங்க, எண்ணங்களை பார்த்து ஓட்டு போடுங்க. காரைக்குடி சொல்கிறேன் நான், பல நல்லா தான் இருக்கும். இப்போது ஒரு செய்தி ஒன்று லீக் ஆகிருந்தது சார். என்னென்னா, இந்திய குடியரசு கட்சி இப்போது நாம் தமிழ் கட்சியோட பழைய சின்னமான அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து வச்சுருக்காங்க. அவங்க காரைக்குடியில் வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க, பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க, கரும்பு விவசாய சின்னத்தை கொண்ட போஸ்டர்களை ஒட்டுறாங்க, பரப்புரை பண்ணுறாங்க. ஸோ மக்கள் குழப்பமடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் குழப்ப மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது இல்லை. என்ன உதாரணம்? 2024 மைக்கு சின்னத்தில் போட்டி போட்டாங்க. எவ்வளோ லட்சம் ஓட்டு வாங்கினாங்க? 36 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. அதை வாங்கினவங்களால இதை போய் சேர்த்து வாங்க முடியாதா? கலப்பை விவசாயி போய் சேர்ந்துருச்சு. இன்னொன்று சீமானோட ஃபேஸ் மாதிரியே இருக்கும், அது ஏற்கலப்பை விவசாயி சேர்ந்துருச்சு. பெரிய பிரச்சனையை உருவாக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே உருவாக்குறாலும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க யார் ஃபேக் யார் ஏழுன்னு தெரியாது. அந்த கட்சி யாருக்கும் தெரியவே தெரியாது. இந்திய குடியரசு கட்சியை யாருக்குமே தெரியும் அந்த கட்சியை. இல்லை, சின்னத்தில் குழப்பமடைய வாய்ப்பு இருக்குல்ல, அதை கேட்குறேன். சின்னம் வந்து எங்கே இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ முதல் 4-5 சீமான் வந்துட்டாருன்னா டக்குன்னு போட்டுருவாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. சீமான் தாங்க ஃபேஸு, புரியுதுங்களா? சீமான் தான் முகவரி அடையாளம் அந்த கட்சிக்கு. இப்போ அவரை பார்த்து ஓட்டு போகிறவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இதை தொடர்ந்து 2026 தேர்தலில் தமிழக அரசியலில் பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஒரு சைடு சொல்லியிருந்தார். திருமாவளவன் மேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், போலரைசேஷனை இந்த தேர்தல் சந்திக்கும் அப்படின்ற பல பேர் பேசிட்டு வராங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த மாதிரி கேட்குறீங்க? வன்னியர் பறையர் போலரைசேஷன் தமிழகத்தில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அதாங்க. இப்போ என்னன்னா, அது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னாங்க, கூட்டணியை பொறுத்து தான் இருக்குது. கூட்டணிக்குள்ளே சலசலப்பு இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த முறை அப்படி போலரைசேஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நான். திமுக கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாமக வந்து யாருக்கு ஓட்டு கேட்டு போனாங்க? ஆம்ஸ்ட்ராங் மனைவி ஓட்டு கேட்டு போனாங்க, ஐயா அன்புனியர் ஓட்டு கேட்டு போனாங்க. ஸோ எனக்கு என்னமோ என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இந்த முறை அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி இது ஒரு 10 நாள் நமக்கு இருக்குது சார். நம்ம உடனே சொல்லவும் முடியாது. டெவலப்மெண்ட்ஸ் வச்சு பார்த்து கூட நம்ம பேசலாம். ஆனால் இன்னும் ஒரு 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 வாரத்தில் நம்மளால் ஓரளவு யூகிக்க முடிஞ்சிடும்
கிரவுண்டினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது. ஆனால் நான் அப்படி பார்க்குறேன். திருமாவளவன் சொன்ன கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்மைதான். 26 பிறகு தமிழோட கிழமை மாறப்போகுது. யார் இருப்பா யாருக்கு வேணாலும் தெரிஞ்சிடும். பிஜேபி அதிமுக என்ன பண்ண போகுது, இல்லை அதிமுக பிஜேபி என்ன பண்ண போகுது, திமுக காங்கிரஸ் என்ன ஆக போகுது, கழட்டி விட போகிறாங்களா இல்லையா? கழட்டி விட்டாங்க எனக்கு ஏற்கனவே காங்கிரஸ் திமுக. சும்மா ஒரு நம்பிக்கைவாச கூட்டணி இது. சீமானுடைய பலம் என்ன ஆக போகுது, டிவிக்கு கட்சி நடத்த போகிறாரா இல்லையா? படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஜனநாயகன் ஆன்லைனில் லீக் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு செய்தி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, அரசு புரசலாக இன்னொரு படம் நடிச்சு கொடுத்துட்றாங்கன்ட்டாரு. இதெல்லாம் இப்படிலாம் சொல்லி நடிக்க வேண்டியது தான், நடிச்சுட்டு போக வேண்டியது தான். நடிக்க விட்டாருன்னா அப்படியே விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஆனால் சார் இப்போது திருமாவளவன் காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார். அதன் பின் ஐயா இளைய பெருமாள் அவரோட இளைய மகனுக்கு வந்து அந்த சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. திருமாவளவன் அவர்களோட முடிவு மாறுறதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமாக மக்கள் பேச தொடங்கியிருக்காங்க. ஸோ இது அந்த கூட்டணியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பாதிக்கும். ஏன் பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்க? தலைவர் முடிவுப்பா அப்படின்னு கட்டுப்பட்டு நடக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் தலைவர் ஏன் முடிவு வச்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சபரிசன் என்ன ரோல் ப்ளே பண்ணாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். திமுக ரோல் ப்ளே பண்ணி அவங்களுக்கு தெரியும். அப்போ அதுக்கான பதில் அவங்க கொடுத்து தான் ஆகணும். அங்கே அதிருப்தி உருவாக்கி தான் இருக்குது. அந்த அதிருப்தியை களைய தான் முயற்சி பண்ணுறாரு டாக்டர் திருமாவளவன். ஆனால் அவர்கள் களைய முடியல. ஓரளவு கலைஞ்சாருன்னா வெற்றி வாய்ப்பு உண்டு. 8 தொகுதிக்கு 8 சீட்டு கொடுத்துருக்குறாங்க. 4வது ஜெயிச்சாகணும் அவங்க. இந்த வாட்டி 8மே ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த வாட்டி இந்த முறை விசிகா ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம், டஃப். எதனால? பட்டியல் சமூக வாக்குகள் அவங்க பின்னாடி இருக்குல்ல, கன்சாலிடேட் இல்லை கன்சாலிடேட் ஆகாதுன்றான். எதனால் காரணம்? பிரச்சனை இருக்குல்ல, கூட்டணியில் அதிருப்தி இருக்குல்ல. நீங்க பிரேமலதா விஜயகாந்த் உங்களை மதிக்கல அப்படிலாம் கிடையாது, ஒழுங்காக தான் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. உங்க தொண்டன் என்ன சொல்றான்? அவங்க மதிக்கலங்கிறான். அதே மாதிரி திமுக சூப்பராக இருக்கும், உங்க தொண்டனை சொல்லுவான், நல்லான்னு சொல்லுவான், அப்புறம் எப்படி ஓட்டு போடுவான்? அது அந்த கூட்டணியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சார்? அதாங்க சொல்றேன், விசிகாவையும் பாதிக்கும், கூட்டணியும் பாதிக்கும். இப்போ விசிகா நிற்கிற தொகுதி, இப்போ பண்ருட்டியில் நிற்கிறது விசிகா தெரியல உங்களுக்கு. பண்ருட்டியில் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை போட்டிருக்காங்க. ஆமாம். அங்கே விசிகா ஜெயிக்கிறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். எழுதி கொடுக்குறேன் நான். இத்தனைக்கும் பண்ருட்டியில் வந்து இப்போ வேலுமுருகன் தெரியாது, அவர் கூட்டணியிலே கிடையாது. அப்புறம் எப்படி கன்சாலிடேட் ஆகும் ஓட்டு? அங்கே விசி கட்சிக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த மாதிரி நான் ஒரு 8 தொகுதி எடுத்தேன்னா அப்படியே சொல்லிடுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? பார்ப்போம். நம்ம இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான். நாம் தமிழர் கட்சி பிரச்சாரத்துக்கு தெருவாக போகும்போது ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் வந்து இது நாங்கள் வாழ்கிற தொகுதி, இது நாங்கள் வாழ்கிற பகுதி, ஸோ நீங்கள் இங்கே உள்ளே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழரை தடுத்து நிறுத்திருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்ன இடம் அதை பற்றி நான் விசாரிக்கலாம். இது மாதிரி தெலுங்கர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதி, இதனால் நீங்கள் உள்ளே வர வேணாம் இல்லை, அதை எடுத்து புரிய வைக்கணுங்க. அது வந்து மக்கள் மத்தியில் இது ஒரு கட்சியாக அவங்க என்ன பண்ணணுங்கிற, அவங்க என்ன பண்ணாங்கன்றதெல்லாம் நான் பார்க்கல. நீங்கள் கேட்குற கேள்வி வச்சு பதில் சொல்கிறேன். இப்படிதான் சம்பவம் நடந்தால் அவங்க எடுத்து புரிய வைக்கணும். அப்படிலாம் இல்லைங்க. இந்த கட்சி எல்லா உயிர்களுக்குமானது, எல்லா மக்களுக்குமானது, எங்களுடைய ஆட்சி அனைத்து உயிர்களுக்குமானது, கட்சி தமிழர்களுக்கானது, ஆட்சி மக்களுக்கானதுன்றதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அங்கே போய் சண்டை பிடிக்கக்கூடாது, ஓன்னு பேசக்கூடாது. மக்கள் அறியாமையில் இருப்பாங்க, கோபத்தில் இருப்பாங்க, உங்கள் கொள்கையை புரிஞ்சிருக்காது. நீங்கள் எடுத்து புரிய வைக்கணும். அதுதான் உங்கள் வேலை. ஒரு கட்சிங்கிறது ஜனநாயக கட்டமைப்பு இல்லையா? நீங்கள் எடுத்து புரிய வைக்கணும். புரிய வச்சு அதை அடுத்த கடத்தை கொண்டு போகணுமே தவிர சண்டைலாம் போடக்கூடாது. தமிழ் தேசியத்தோட இறுதி இலக்குங்கிறது தனிநாடு தான், இறையாண்மை மிக்க தமிழ் தேசிய குடியரசு அமைப்பது. அது வேற. நீங்க பேசுறது என்ன? அப்போ அவருக்குள்ள பேசுறதுக்கு எழுதி கொடுத்ததை ஒரு இடத்துல ஒரு வீடியோல சாட்ட திருமுருகன் பேசியிருப்பாரு. முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த ஆதாரமும் அப்படின்ற மாதிரி வச்சு கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே சோண்டு அதை படிச்சு ஒப்படைச்சுட்டு தான் போறாரு அங்கிருந்து. புரிதல் இல்லைன்னு சொல்ல என்ன இருக்கு, என்ன டேட்டா இருக்குது, உண்மையா பொய்யா, முடியுமா முடியாதா, அதை பற்றின எந்த அக்கறையும் எந்த கவலையும் அவருக்கு இல்லை. இன்னொன்று காமன் அதே டயலாக், நான் வந்தா இதை பண்ணுவேன், நான் வந்தா அதை பண்ணுவேன். என்ன மாற்றம் முன்வைக்கிறீங்கன்னு பேசணும்ல, அதை பற்றி பேசுறதே கிடையாதுல்ல. ஆனால் கெதுவாய்ப்பா எல்லாருமே அதை ரசிக்கிறாங்களே சார். அவர் என்ன பேசுறாருன்றத பார்க்க. யாருங்க சொன்னது? தவிர ரசிகர்கள் பார்க்கறது தாங்க சொல்றேன். அவர் ரசிகர்கள் பார்க்குறாங்க. அவர் ரசிகர்கள் ஏங்க அவருக்கு நடந்த அந்த திரைப்படத்தினை பற்றின விஷயத்த நான் கூட சொல்கிறேன், அது தப்பு தான். அது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்க கூடாது, முழு படத்தையெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. யார் பண்ணாங்க நமக்கு தெரியாது, டெக்னிக்கலி நம்ம வி டோன்ட் நோ. அது ரொம்ப தப்பான விஷயம்தான். இப்போது திரைப்படத்தை விடணும் தடுத்தது யாருன்னு நீங்கள் அவர் யாருன்னு சொல்கிறாரு? அவர் பாஜக சொல்கிறாரு. ஏன் வெளிப்படையாக பேச மாட்டேங்குது பிஜேபின்னு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃபாசிச பாஜகவே, தொடை நடுங்கி பாஜகவே, என்னை தொட்டுப்பார், பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க?
உங்களுக்கு பிரச்சனை வந்தாலே எதிரினுடைய பேரை பேசாத நீங்க எனக்கு பிரச்சனை வந்தால் எப்படிங்க பேசுவீங்க? சைக்கிளில் வரீங்க, இது எதுக்கு இப்போ சைக்கிளில் வரீங்க? சரி சைக்கிளில் வந்தீங்க ரைட்டு, ஒருத்தர் பூ போட்டான், ஒன்றே அப்படியே போட்டு உள்ளே போய் ஏறுறீங்க. ஊடகங்களை சொல்லணுங்க, இதெல்லாம் காமிக்கிறான் பார்த்தீங்களா, வேலை வெட்டி இல்லாமல் ஊடகங்களை சொல்லணும். டிஆர்பிக்காக காமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க, அங்கங்கே அவன் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கான், 4 விஷயம் பேசுகிறான், அதை பற்றிலாம் காமிக்கிறது கிடையாது. எவனுக்கும் வந்து அதை பற்றி பிரயோஜனம் கிடையாதுன்னு நினச்சி தூக்கி போட்டுறது ஊடகங்கள் மேலே தான் தப்பு. குறிப்பாக 16ஆம் தேதி நிர்வாகிகள் கூட்டத்தை தாவேக்கா வந்து வச்சுருக்காங்க. தேர்தல் அதிலேருந்து கணக்கு பண்ணாவே 4 நாள் தான் அவங்களால பிரச்சாரம் செய்யவே முடியும். இறுதியில் தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையில் எடுக்கிறாங்க. களத்தில் எப்படி போய் சேருவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. திரைமுகத்தை தாண்டி இஷ்யூவை பேசினா தானே மக்கள் மத்தியில் அவங்களுக்கு அது என்ன இல்லை. அதான் சொல்கிறேன்னு தம்பி, அவங்கள பொறுத்த வரைக்கும், மரியாதைக்குரிய விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், நீங்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, நான் ஒரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயம் நான் உண்மையிலே என்ன சொல்ல நம்புறாரு. அவர் என்ன விஷயம்? அவர் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன், நான் தமிழ்நாடு சிஎம் ஆகிட்டேன், அதை நம்புறாரு அவர். ஆமாம் சிஎம் ஆயாச்சு, கையெழுத்து போடுறது மட்டும் தான் பாக்கி. இப்போ அவங்க மே 4 கையெழுத்து மட்டும் தான் போடணும், போட்டால் சிஎம் ஆயிடலாம். புரியுது. தமிழ்நாடு எழுதி கொடுத்துருக்குது. யாருக்கு பட்டா கொடுத்துருக்கு தமிழ்நாடு? யாருக்கும். கிரவுண்டை போய் பாருங்கங்க, கிரவுண்டில் போய் பாருங்க. நிறைய மக்களை வந்து நீங்கள் வந்து ரொம்ப திரைக்கவர்ச்சிக்கு அடிமானவங்களாம் சித்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கிரவுண்ட் அப்படி இல்லை. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்த பிரச்சாரம் ஆரம்பத்துலேருந்து நான் முதல் கேள்வியை வச்சுருந்தேன், அந்த 2 நாள் 3 நாள் இதை வைத்து இது வைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தோம். இப்போது ட்விட்டரில் நிறைய விஜய் ரசிகர்கள் இல்லை தாவேக்கா ஆதரவாளர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம், தலைவர் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணுறாரு, இது வந்து ஏற்றுக்கும்படியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேச. இந்த விஷயத்தில் பிரச்சாரத்துக்கு வராமல் அவங்களே ரத்து செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க நம்பியிருக்கக்கூடிய வாக்காளர்களே இப்போ அவரை எதிர்க்க தொடங்கியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கடத்தில் வரும்ல, இது வரக்கூடியது இல்லை. கமலஹாசனை பாருங்க, அவர் நம்பி நிறைய பேர் இருந்தாங்க, இப்போ எல்லாம் எங்கே இருக்காங்க? திமுக பக்கம் போயிட்டாங்க. அவ்வளோதான். இது ஒரு குட்டி திமுகங்க, குட்டி திமுக கூட கிடையாது, ஒரு குட்டி அதிமுக வேணால் சொல்லலாம். திமுகவுக்காவது பேசிக்காக ஐடியாலஜி இருக்குது, தாவேக்காவுக்கு என்ன இருக்குது? எதுவும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அந்தரத்தில் தொங்குது தாவேக்கா, ஒரு பிடிமானமும் கிடையாது. என்ன பிடிமானம் இருக்குதா? விஜய்ங்கிற கவர்ச்சி பிடிமானம் தான் இருக்குது, வேறு ஒரு பிடிமானமும் கிடையாது சார். அப்புறம் நீங்கள் அதை போய் வந்து மக்கள் திட்ட ஆரம்பிச்சா நீங்கள் வரவேற்கணும். திட்டம்னா திட்டம்னு சொல்லலை, நான் எதிராக கருத்துக்கள் என்னன்னா நடக்கிறத அவங்களும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. மௌனம் காக்கலல்ல, அவங்க முட்டு கொடுத்துட்டு மௌனம் காக்கலல்ல. ஏன் தலைவர் இப்படி பண்ணுறாரு, வரட்டும், என் கிரௌண்டுக்கு வரமாட்டேங்கிறாரு ஒரு இடத்துலலாம் பாருங்கங்க. இதெல்லாம் அசிங்கமாக இல்லையாங்க? என்ன விஷயம்? சிலையை வச்சு தட்டியில் ஃபோம் போர்டில் விஜய் ரெடி பண்ணி ஒருத்தன் ஓட்டு கேட்குறானா, அவன் மனசு எப்படி இருக்கும்? அவன் மனசு என்ன, அது பாராட்டுறாங்க. வேற ஒருத்தரை பாராட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணாரு, ஹோலோகிராம் டெக்னிக், விஜய் பேசுகிற மாதிரி, அதுவும் சரியா லிப்சிங் ஆகல, அதை பாராட்டு இருக்காங்க டிவி கேட்குறாங்க. சூப்பர் ஐடியாயா. என்னங்க இது, கட்சி நடத்துறீங்களா இல்லை ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துறீங்களா? புரியல எனக்கு. இது ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. இந்த நிலைமை மாறணும். நீ சொல்கிற மாதிரி கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அப்பயாச்சும் விஜய் மாறட்டும். பல்லர்களை தெளிவாக நன்றி.